வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. வயல்ல போட்ட வேர்க்கடலை மீதி மீந்துச்சுன்னு இதில பொரிவிலங்கா உருண்டை செய்யலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதும்மா, இன்னைக்கு எங்களுக்கு செஞ்சு குடுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி வாங்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா செய்யலாம்னு சொல்லிட்டு, அக்கா வேர்க்கடலைய வறுத்து குடுத்தாங்க. எங்க பசங்க எல்லாருமா சேர்ந்து அதில இருந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்தாங்க. நான் அதில கல்லு மண்ணு இல்லாம நோம்பி எடுத்தேங்க. இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டே இல்லாம போயிடுச்சுங்க. அரிசி மாவ அரைக்க முடியல. இருக்குதே இருக்குது இயந்திரம், அதில அரைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அம்மாவும் என் பெரிய பையனும் சேர்ந்து அதில அரைச்சாங்க. இவங்க அரைச்சு முடிச்சதுக்கப்புறமா, நானும் அக்காவும் சேர்ந்து வெல்லம் போய் பாகு எடுத்தோங்க. பாவு எடுத்துட்டு வந்து அம்மா பாயெல்லாம் காலையிலே அலசி காய வச்சு வச்சிருந்தாங்க. அதில தாங்க இன்னைக்கு வேர்க்கடலையும், அரிசி பவுடரையும் 2த்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. நாங்க பாவு எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா, அந்த பாவ மாவு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி வுட்டு, அந்த பாவையும் ஊத்தி திட்டமா உருண்டை புடிச்சாங்க. ஏன்னா, உருண்டை புடிக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே கலந்துட்டோம்னா, சூடு ஆறிச்சுன்னா புடிக்கிறதுக்கு வரவே வராதாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தாங்க இன்னைக்கு நாங்க உருண்டை புடிச்சோம். உருண்டை புடிக்கிறதுக்கு சூப்பரா வந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க சின்ன வயசுல எப்படி சாப்பிட்டோமோ, அதே மாதிரி தாங்க இருந்தது. நாங்க இதில வேற எதுவுமே நாங்க கலக்கவே இல்ல. வெறும் அரிசி பவுடரும், வேர்க்கடலை மட்டும் தாங்க நாங்க கலந்திருந்தோம். நல்லா கடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லங்க. நல்லா சாஃப்ட்டாவே இருந்தது. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எங்க பசங்ககிட்டயும் குடுத்துருந்தோம். இத சாப்பிட்டு பார்த்தாங்க. "அம்மா சூப்பரா இருக்கும்மா. ஆனா நீங்க பொரிவிலங்கா உருண்டைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மல்லாட்ட உருண்டை செஞ்சு குடுத்துருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. "நாங்க இப்படி தான்டா சொல்லி பழகியிருக்கிறோம். இது பொரிவிலங்கா உருண்டைன்னு தாங்க சொல்வாங்க" அப்படின்னாங்க. "அதுக்கான அர்த்தம் என்னம்மான்னு?" கேட்டிருந்தான். எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. பாய்.